நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நல்லா கிறிஸ்பியா அருமையாக இருக்கும். இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நடுப்பற ஒரு நரம்பு மாதிரி நீட்டமாக இருக்கும். அப்புறம் இது போல் இருக்கும். ரெண்டுத்தையும் எடுத்துடணும் நம்ம. இது க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா கரைப்படும் கையில். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 5 வரமிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிலேயே நம்ம வாழைப்பூவையும் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கங்க. மீதம் இருக்கிற கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கங்க. கொஞ்சம் உதிரியாக பருப்பு எடுத்து வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்கிட்டு நமக்கு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி பொரித்து எடுத்தோம்னா நல்ல ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.